அதுவும் 200 ரூபாய்க்கு இப்படி ஒரு பிடிக்கணும்னு சொன்னா உண்மையா வேற இல்லை. மடிச்சு டிக்கியோ ஒரு தூக்கி விடுக்கிறாங்க இந்த மசாலா. இப்போ யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பார்ட்டி வைக்கணும், அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும்னு சொன்னா இங்க ஓடிடலாம். யாருக்கு இது உனக்கு யூடியூப்ல வீடியோ போடுறாரு இல்ல இல்ல கேரளா ஸ்டைல் இந்த ஓமனா குட்டியா ட்ரை பண்ணி பாருங்க. இது உண்மையாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இந்த விலைக்கு எங்கேயும் சாப்பிட மாட்டீங்களா? அது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, மஜிக். அடே கொடுக்குறா என்னடா அடே நீ நல்லா இருக்குன்றதுக்குன்னா அது நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நான் குடிச்சே பார்க்குறேன். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 5 சந்தி முஸ்லீம் கொலிச்சு ரோட்டில் நிற்கிறேன். குறிப்பாக அந்த ஒஸ்மானியா கொலிச்சுன்னு சொல்லி இருக்கு தானே பாடசாலை. அதாவது நீங்கள் ஓட்டுமரத்துலேருந்து காக்கதீவு போகிறீங்கன்னு சொன்னால் அதில் கராச்சி ஒன்று இருக்குது. அந்த கராச்சிக்கு நேர் முன் ரோட் தான், அதாவது ஒஸ்மானியா கொலிச்சிலேருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இங்கே வடக்கை பக்கம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஹலோ டேஸ்டின்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே அம்மாந்தாங்க அடே எங்கே வேணும் பாருங்க, என்னன்ற பாருங்களேன். யூடியூப்ல வீடியோ போடுறாரு இல்ல இல்ல நாங்க அண்டைக்கு அந்த கடைக்கு இவர் வந்து உள்ளறாரு, அண்டைக்கு இவருக்கு நாங்க வர்றோம். என்னன்ற கூட தெரியும். நான் அம்மாந்தானே மானியா குளிச்ச பிடிச்சா இல்ல வேற நெஞ்சு நல்ல டேஸ்டடா. கலெக்ட் முடிக்கிறேன், நான் வீடியோ முடிக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னு சொன்னா அப்ப சாப்பிட்டு எடுக்க போறீங்க. நாங்க சாப்பிட பில் கொடுக்க வருவாங்க. ஓகே கொஞ்சம் பில்ல கொடுத்து ஓட பண்ணி வேணுங்க, நான் பாருறேன். சரியா ஓகே. இப்போ எல்லாரும் அப்படி விட்டு போயிடுவோம். ஓகே. என்னத்துக்காக இங்கே வந்து நாங்கள் சொன்னால் இங்கே வந்து மிக குறைவான விலையில் பார்த்துச்சுன்னா ஒரு சில உணவுகள் இருக்குது, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை தவிர மெயினான விஷயம் என்ன சொன்னால் லோ பட்ஜெட்டுக்குலாம் நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும். ஒரு பார்த்தோன்னே ஒரு அது சாப்பிட திருப்தியாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் விலை கூடவாக இருக்குன்னு யோசிப்போம். ஆனால் அதே சாமான்கள் பார்த்தீங்கன்னா இங்கே விலை குறைவாக இருக்குது. குறிப்பாக இதில் பாருங்கள், இந்த இதில் சிக்கன் பன் இருக்குது பாருங்கள், 200 ரூபாய்க்கு இருக்குது. சிக்கன் சவர்மா இருக்குது 200 ரூபா. நம்புவீங்களா? நம்ப தான் வேணும். நூடுல்ஸ் இருக்குது 300 ரூபா, பிரெட் ஆம்லெட் இருக்குது 350 ரூபா, சீஸ் போல் ட்ரம் ஸ்டிக் இருக்குது 80 ரூபா 120 ரூபான்னு சொல்லி ஒவ்வொரு விலைகளில் இப்படி நிறைய சாப்பாடுகள் இருக்குது. இது எப்பவும் இருக்கும் வரலாவு. மற்றது எனக்கு அந்த இது வேண்டி தரேன், அந்த ஷவர்மா நல்லா இருக்கு. அடுத்த இங்கே இந்தியன் சாய் இருக்குது, ஸ்பெஷல் பிரெட் ஆம்லெட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்படி நிறைய உணவு வகைகள் இருக்குது. இதெல்லாம் இப்போ சொன்னால் இதே உணவுகள்லாம் வெளியில் ஒரு கடையில் சாப்பிடணும்னு சொன்னால் விலை கூட தான் கொடுத்து சாப்பிடுவோம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடையும் இருக்குது. இங்கே சைடு வாங்க, கடைக்கு முன்னுக்கு சிவர் நிற்குது 2 அப்படி வாங்க. இந்த கடையும் இருக்குது, கடைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் காட்டிக்கொள்ள. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அண்ணா, வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட பேர்? என் பேர் நிஃப்ராஸ். ஓகே. இந்த கடை பேர் சொல்லுங்கள், எப்போ திறக்கிறீங்க, என்ன டைம் திறப்பீங்க? இது கிட்டத்தட்ட கடை பேர் வந்து ஹலோ டேஸ்டி. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதே இடத்துலையா? இதே இடத்துல தான் 6 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். மார்னிங் 8க்கு ஓப்பன் பண்ணால் நைட் 10 o'clock மட்டுக்கும் கண்டினியூஸாக ஓப்பன் ஆகிருக்கு. கிளம்பி 7 நாளும் திறப்பீங்களா? ஃபுல் டே ஓப்பன். ஃபுல் டே ஓப்பன் தானே. இப்போ இந்த முன்னுக்கு நிறைய விஷயங்கள் நூடுல்ஸ், பிரெட் ஆம்லெட் அது சொல்லி நிறைய இருக்குது. அது எல்லாமே இப்படியே போடுவீங்களா இல்லாட்டி? கூடுதலாக ஸ்டார்டிங் வந்து ஆஃப்டர் 2க்கு அப்புறம் தான் 2 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட். கூடுதலாக மார்னிங்லேருந்து பன் இருக்கும், பன் கண்டினியூஸாக இருக்கும். மற்ற சைட் சவர்மா, பிரெட் ஆம்லெட், நூடுல்ஸ் அதெல்லாம் வந்து ஆஃப்டர் 2 o'clock பிறகு. ஓகே. இது சரியான லொக்கேஷன் எதுன்னு சொன்னால் அந்த ஒஸ்மானியா கொலிச்சிலேருந்து இந்தியாவில் போயிருக்க கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குண்ணே. அதுக்குள்ளே தான் வரும். 150-200 மீட்டர் தூரத்துக்குள்ளே வேறு வேணும் விலை கேட்பது. ஹலோ டேஸ்டின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வந்தீங்க சொன்னால் நிறைய வகையான உணவுகள் இருக்குது. என்ன உணவுகள் இருக்குண்ணா இங்கே? சிக்கன் பன் போடுறது, சிக்கன் சவர்மா. மெயின் சிக்கன் மட்டும் தான் செய்யுது, ஏன்னா கூடுதலாக பீஃப் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அதில் சிக்கனை மெயின்டைன் பண்ணுறது. சிக்கன் பன், சிக்கன் சவர்மா, சிக்கன் பிரெட் ஆம்லெட், நூடுல்ஸ். அதை விட எக்ஸ்ட்ரா சோட்டிஸ் போடுறது, ஸ்வீட் ஐட்டமும் போடுறது. இங்கே வந்து பார்த்தா அந்த முறுக்கு அது அந்த ஃபைட்ஸ் மிக்சர் இருக்குது. பெங்காலம் இந்த தொதல் மஸ்கெட்டா தொதலா மஸ்கெட் இருக்குது. அந்த இது இந்த பூவல் தோசி என்ன பம்ப்கின்ஸ் நீங்களே செய்யறது இல்லாட்டி இதெல்லாம் வந்து கொழம்புலேருந்து வருது. கொழம்புலேருந்து. ஓகே. கிட்ட நீங்கள் வேறு என்ன விஷயம் செய்வீங்க? சாண்ட்விச் தான் மெயினாக நாங்கள் செய்கிறோம். ஸ்வீட் ஐட்டம் ஃபுல்லாகவே ஓடர்ஸுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறது. ஸ்வீட் ஐட்டம் ஃபுல்லாகவே எங்களோட மெயின் கடை வந்து கொழம்புல இருக்கிறதால இங்கே மெயின்டைன் பண்ண செய்யலாது. ஓடர்ஸ் வர சொல்ல அதை அங்கே இந்த கொழம்புலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. எடுத்துருவாங்க. ஸ்வீட் ஐட்டம் மட்டும். என்ன வகையான ஸ்வீட் ஐட்டம் செய்யணும்? ஸ்வீட் ஐட்டம் வெடிக்குரிய எல்லா ஐட்டம், லட்டு, பால்கோவா, பர்ஃபி, மஸ்கட், நெய் பூந்தி. பூந்தினா நார்மல் பூந்தியில் நெய் பூந்தி, ஜிலேபி,
அதே மாதிரி கேக் சகலத்தையும் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே செய்து கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சொன்னால் தொடர்பு பண்ணால் கொடுப்பீங்க. தொடர்பு கொடுத்தா ஓகே. ஓகே, ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது. உங்களுக்கு தேவையான சொன்னால் தொடர்பு பண்ணலாம். அது தவிர ஜூஸ் ஐட்டம் இருக்கா அதுக்குள்ள? ஜூஸ் ஐட்டம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறது மெயினாக. அடுத்தது பாதாம் மில்க், ஜெலி மில்க் ஸ்பெஷலாக போடுறது ஸ்பெஷலாக இருக்கும். ஜெலி மில்க், ரோஸ் மில்க் போட்டு ஜெலி மில்க் போட்டுறது, பாதாம் மில்க், டேட்ஸ் மில்க் பேரிச்சம்பழத்தில் அடிச்சிடுறது. அதை விட ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே போட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் அடிச்சு பெக் பண்ணி வச்சிடுறது. உடனே போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, எல்லாம் போட்டு அடிச்சோன்னா கேட்டனா கப் அடிச்சு கொடுக்குற மாதிரி. ஓகேண்ணா. இப்போ மற்ற முதலாக விஷயம் நான் பார்த்தேன்னா அந்த விலைகள் எல்லாமே குறைவாக இருக்குது. என்ன காரணம்? என்னென்ன இப்படி இந்த ப்ரைஸில் கொடுக்குறீங்க? மெயின் காரணம் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதால ஹை பட்ஜெட்டுக்கு போயிடாது. இப்போ இது பஜார்லையில் உள்ளூர் கடை. அப்போ கஸ்டமர் தேடி வரதால நாங்கள் லோ பட்ஜெட்டாக இருந்தால் தான் வருவாங்க. இப்போ அதுக்கு லோ பட்ஜெட்டுக்கும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும். அதான் மெயின்டைன் அப்படியே கண்டினியூவாக கொண்டு போய். இதெல்லாம் எங்கே பழகினீங்க? நீங்கள் எதுக்கு பழகி கொண்டுங்களா? இல்லை, துபாயில் இருந்தேன் நான். துபாயில் 2 வருஷம் வரைக்கும் இருந்தது. அந்த ஃபீல்டில் இருந்தது அப்படி இருந்தது. இந்த ஃபீல்ட் புதுசாக தான். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஷன் மாதிரி தான். இதுக்கு முதல்ல நான் வேறு ஷாப்பு தான் மெயின் பண்ணது. இது ஒரு ஃபேஷனாக எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கேன். ஓகே, உங்களை வாழ்த்துக்கண்ணா. இப்போ நாங்களும் ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு சொல்கிறோம். ஓகே, நன்றி. இப்போ நாங்கள் முதலாவது வந்து தேங்க்ஸ்னால அடிப்போனாக்கு 200 rupees 200 ரூபாய்க்கு ஷவர்மா எடுத்து நாங்கள் சிக்கன் ஷவர்மா 200 ரூபாய்க்கு. இது ஒன்று 200 இதுண்ட சைஸை பாருங்க. இந்தா பெருசு. நீ என்ன செய்கிற? இந்தா ஒரு முழு ரொட்டி ஒரு பீஸ் வருது. இந்த பீஸ் வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சிக்கன் வச்சேன்னு நாங்கள் வட்டி தர சொன்னோம். நாங்கள் வட்டி தந்தாங்க. 4 மணிக்கு வழியால் நாங்கள் வட்டி கேட்டுனாங்க. அதில் வந்து ஒரு பேப்பரோடையும் அப்படி தள்ளி தெரியும். என்ன உங்களுக்கு அந்த கேரளா ஸ்டைல் இதில் இருக்கு. மசாலா சாப்பிட்டு பார்க்க என்ன மாதிரி கண்டா 200 rupees only. அந்த ஜூஸியாக இருக்கும். ஷவர்மான்னு சொல்லிக்க முதல்ல மெயினான விஷயம் அந்த வெளியில் சுற்றின அந்த லேயர். இந்த பரோட்டா வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அப்போ அந்த கறிவிட அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இது அதே மாதிரி தான். அதுவும் 200 ரூபாய்க்கு இப்படி ஒரு பிடிக்கணும்னு சொன்னால் உண்மையாக வேறு இல்லை. அப்படி பிட்ட கூட பண்ண நீயும் வேறு விட்டான். சலாட் இல்லை நான் போடுறேன். செய்ய பார்த்துட்டு என்ன மாதிரி வந்து இந்த இப்போ சரியான வந்து இருக்கேண்ணே. ஒன்று ஃபுல்லாக ஒரு ஆள் சாப்பிட்டா வயிறு ஓகே. மல்டா தரவழிக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல. உண்டு இல்லை அவனே நான் கூப்பிட்டு கலாக்கிறீங்க. வேலையை போகிறேன். அதான் நான் கூப்பிடுறேன். இந்த நண்பனை நாங்கள் மறக்கக்கூடாது. இல்லை இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். உள்ள அந்த கறி தானே எல்லாத்துக்கும் வச்சு தரும். தூக்கி கொடுக்குண்ணா. அதுலேயே இந்த மயோனஸும் சோஸும் தூக்கி கொடுக்குது. 200 ரூபாய்க்குமே வேறு லெவல் பேர்த் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ அடுத்த டிஷ் என்ன? டிஷ்ஷுக்கு மேலே எதாவது கிடக்கு. இல்லை அது சரிதான். அடுத்த டிஷ் தான். வேறு டிஷ்லாம் போடுவோம். வேறு டிஷ் அது வேறு டிஷ் இது வேறு டிஷ் வேணும் உனக்கு இது. ஓகே, இது வந்து பிரெட் ஆம்லேட் இருக்குது. ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலாக ஒரு பிரெட் ஆம்லேட் இருக்குது. இது இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. 350 ரூபாய்க்கு பிரெட் ஆம்லேட் இருக்குது. இந்த பாருங்க
இதுவும் ஒன்று தான் நாங்கள் 4 வெட்டினாங்க. இதுவும் தனியாக இப்படி ஒரு செட்டாக வரும். நாங்கள் வந்து 4 பேருக்கு 4 வெட்டினாங்களே. ஆனால் அப்படி வெட்டி சாப்பிடலாம். 4 பேர் சின்னாக்கள் வந்து 4 பேர் சின்னாக்கள் வந்து சாப்பிடலாம். உங்களை மாதிரி ஆக்கள் வந்தால் கஷ்டம். யோசிக்க வேண்டிய விஷயம். சரியா கொஞ்சம் வச்சு 1-2 போடுவோம். 1-2 யாருக்கு இது உனக்கு எது 4வது நாலாவது இல்லை 4 பீஸ் எடுப்போம். ஓகே. ஓ இங்கே பாருங்க இந்த அவட தூக்கி விட்டுக்கிறாங்க இந்த மசாலா. அது கிரேவி கிடையாது. எடுங்க வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிட்டா கைகளெல்லாம் விடாம இருக்குது. அது ஒன்று நல்லது. எல்லாமே தெரியுமா டிஷ்யூ தெரியும் நம்மளுக்கு. அவனை விட்டுட்டு 4வது நம்பர் வந்ததுக்காண்டி அது 4வது கொண்டு சுட்டாக இருக்குண்டா. பேக்கப் வச்சுருந்தீங்க கிடக்காங்க எடுத்துறேன். உண்மை நல்லா இருக்குது. சிக்கன் கிரேவி வரல தூக்கி கொடுக்குது. நான் அதாவது முட்டையிலே மசாலா போட்டிருக்கேன், அதுவும் தெரியுது. அந்த மாதிரி என்ன மயோனாஸ் எல்லாம் போட்டு சுட சுட எல்லாம் சுட தான் சரிங்கண்ணா. இது இன்னும் சூடாக ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் சூடாக சவர்மா பார்க்கறது நல்ல இதாக இருக்குது. பட் அது வந்து இப்போ யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பார்ட்டி வைக்கணும், அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும்னு சொன்னால் இங்கே ஓடிடலாம். தேட்டை பற்றி வருது. அடுத்து எங்களை வேணுங்க நண்பர் பாத்தியாட்ட பார்த்தோம் நாளைக்கு. அப்புறம் நாளைக்கு இங்கே கூப்பிடுவோம். நான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்து இது பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதை விட ஒரு திருப்தியாகவும் இருக்குது. இந்த விலைக்குமே அங்கேயும் முடிக்கல. எல்லாம் வாங்கி சாப்பிட தேவையில்லை. 1 பிரெட் ஆம்லெட் மட்டும் சாப்பிட்டு போகலாம். அப்போ நீ இப்போ சாப்பிடாத வெயிட் பண்ணி நாங்கள் அடுத்தது போயிட்டு வரோம். இப்போ அடுத்தது வந்து 2 சாப்பாடு எடுத்தாங்க. ஒன்று வந்து சிக்கன் பன் எடுத்துனாங்க 200 ரூபாய். கோழி பனிஸ் கோழி பன் தமிழில். சரி சரி. அடுத்த 5 கோழி நூடுல்ஸ், அதாவது சிக்கன் நூடுல்ஸ் எடுத்துனாங்க. இது வந்து மசாலா எல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு அப்படியே கிண்டி தடவி நம்ம அடுப்பில் எடுத்துனாங்க. 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 300 ரூபா, இது 200 ரூபா. ஓகே. ஒரு டவுட் ப்ரோ. என்ன டவுட்? நீர் கோழி நூடுல்ஸ் சொன்னீர், அது ப்ரீமா நூடுல்ஸ். சரி அந்த மொக்க காணாது. ஓ நீ சாப்பிட மாட்டேன்ல சொன்னி நூடுல்ஸ். அதை போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த சின்ன மேகி விளம்பரம் பார்த்த நீ டீன் 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 கடைசி ஒன்று போடும் உங்களுக்கு மேகி மேகி அப்படி இருக்கு. இது வந்து அந்த இனிப்பு ரெகுலரான மாதிரி இருக்கு. வளமே வீட்டு செய்கிற மாதிரி அப்படியே இருக்கும். அடுத்து இங்கே வந்து ஆமாண்டா சிக்கன் பன். சிக்கன் பன் சிக்கன் பண்ணல நூடுல்ஸ் எங்க? ஓ உங்க பாத்தியே அது மாயம் இல்லை மந்திரம் இல்லை, மேஜிக் மேஜிக். சிக்கன் நூடுல்ஸ் பன். சிக்கன் அப்படி இல்லை, சாப்பிட கொண்டு விழுந்துட்டு என்னண்டு தாடா உங்களை பங்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. வேணாமா? இதையும் பயங்கர சூடு. சோஸ் மயோனஸ் சிக்கன் பீஸுகள் அந்த கிரேவி சலாட் அது ஒரே கிரேவி தான் எல்லாத்தையும் பயன்படுத்தினோம். அண்ணாண்ட கடை அதெல்லாம் ஃபேமஸ் தான். கேரளா ஸ்டைல் ரெசிபின்னு சொன்னார். கேரளா அப்படி இல்லைண்ணா உண்மையாண்ணா கேரளா ஸ்டைல். என் ஓமனா குட்டியா நேக்கும் கொஞ்சம் தெரியுமா அவங்களுக்கு? சுட சுட தந்தவன் சாப்பிட கொஞ்சம் மாறிட்டு மடிச்சு டிக்கியோ ஓமனை குட்டிட்டு என்ன ஓமனை குட்டி என்ன தெரியல சொல்லி போடும் படங்களை பார்த்துட்டு கோவிக்காங்க. என்ன நடை அப்படின்னு கிட்ட அது இல்லை தானே யாரும் தெரியும் சர்டிஃபிகேட் போட்டுக்க ஓமனை குட்டி என்னன்னு. இது வந்து இந்த மேலே இந்த மொரமொரப்பா இருக்கு, ஹீட்டோட அப்படியே மொரமொரப்பா இருக்கு. நடுவுக்கு இந்த இதெல்லாம் சேர்த்து இந்த பன் தானே பின்னிக்கிறது. இது எல்லாமே ஜூஸி. அதான் கையில் கொஞ்சம் பிறழுந்தா அது போய் கலந்துலாம். ஓ ஜூஸி. ஆனால் உனக்கு என்ன ஜூஸ்ண்ணா ஸ்பெஷல்? டேட்ஸ் மில்க் மேலே ஜெலி பரோட் ஜெலி ஹலோடா ஹலோடாங்க ஜெலி போட்டு ஒன்று தருமே 2 கப்புக்கு இல்லாட்டி 3 கப்புக்கு இல்லாட்டி அண்ணன் தான் குடிப்போம். ஒன்று தாங்க. என்ன கை மாறுது நல்லா இருக்கு. எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. உண்மையாக எல்லாத்துக்கும் அந்த கிரேவி தான் தூக்கி கொடுக்கணும்னு சொல்லணும்.
கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதோட சேர்த்து எல்லாம் செய்ய வேறு லெவலில் இருக்குண்ணே. என்ன இருந்தாலும் அந்த சிக்கன் பன் என்ன முட்டை பன் முட்டை பான் இல்லை முட்டை பன் இல்லை பிரெட் ஆம்லெட் பிரெட் ஆம்லெட் பான் முட்டை முட்டை பான் மசாலா கலவை. ஆம்லெட்டுக்கு தமிழ் என்ன சொல்ல போகிறாங்க? முட்டை மசாலா நல்லா அந்த சோஸ் மேக்ஸ் என்ன போட என்ன தூக்கி கொடுக்குதானே. நூடுல்ஸ் நல்லா தானே இருக்குது. அது வித்தியாசம் ஃப்ளேவர். கொஞ்சம் இனிப்பு சோஸ் இனிப்பு அந்த ஃப்ளேவர் நம்ம இருக்குது. நாங்கள் ஸ்டொக்காக போடுறத விட சும்மா தண்ணிக்கு ஒரு அதில் போடுறத விட கொஞ்சம் நல்லா இருக்குது வித்தியாசம். முட்டையை மட்டும் மிக்ஸ் பண்ணி தருங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து எங்களுக்கு ஜெலி ஃபெலுடா. ஜெலி ஃபெலுடாண்ணே. இது வந்து இப்படி கப்புக்கு வேற பெரிய கப்புக்கு வேற. நாங்கள் வந்து ஒண்டை மூண்டா பிரிச்சு தான் கொண்டு வராங்க. இந்த பாருங்க இந்த எந்த வயது கடன் மேல் லேயர்ல ஜெலி இருக்கு, நடுவுக்கு நீ எடுத்த மாசம் வரும் அப்படிடா உண்டு உண்டி அப்படிடா கப்பு அப்படியா நீங்க மாறி பேலன்ஸ்ல எடுத்து விடிக்கணும் தான். அப்படி இந்த லேயரை பாருங்க எப்படி இருக்காண்டு தான் தெரியுதா? அப்படியே தெரியாது அப்படியா இருக்குல்ல தெரியுதா? அடே கொடுங்க அடே என்னடா அடே நீ நல்லா இருக்குன்னு அது நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நான் குடிச்சே பார்க்குறேன். ஓகே, இதை குடிச்சு பார்ப்பேன் என்ன மாதிரி கண்டு. ஃபலூடா டேஸ்டோட ஜெலி மிக்ஸ் ஆகுது. சரியான கப்புல கிடக்கு. அளவாக இருக்குண்ணே. டீ இருக்காங்க டீ காப்பானே இல்லை இவ்வளோ சாப்பிட்டு குடிச்சா அளவாக இருக்கும். ஒன்றை வண்டி நீங்கள் ஒன்றை குடிக்கலாம். நாங்கள் கேட்டு நாங்கள் வீடியோ தெரியல கேட்டு பாருங்க. இல்லை நீங்கள் வண்டை கொண்டு வாங்குவோம். அளவான இனிப்பு ஜெல்லியும் வந்து அப்படி குளிர்மையாக போகுது புளுக்கு புளுக்குன்னு. உரைப்பை அப்படியே சாமப்படுத்தின மாதிரி. கடைசி ட்ரை பண்ணி பாருங்க. கடைசி மிக்ஸ் பண்ணி போட்டு கடைசியாக என்ன சொன்னார் அந்த ஒரு கையில் வந்து ஓகே. இப்போ நான் சாப்பிட்னாங்க. அதை தவிர இங்கால நிறைய விஷயங்கள் இருக்குண்ணே. அந்த முறுக்குகள், மசாலா முறுக்குகள், மற்றது இது இது பகோடா பைட்ஸ் மாதிரி. பைட்ஸ் வித்தியாசமான இது இருக்குது. மற்ற இங்கெல்லாம் இந்த பூகல் தோசி, அந்த மை ஃபேவரட் பூந்துலட்டு வேணுமா? எனக்கு வேணுமா? காசு கொடுத்து பண்ணி சாப்பிட. அடுத்தது இங்கே வந்து சாப்பிட்ற மஸ்கெட் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே சும்மா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைகள் வேணுங்கள் தானே. அதுக்கு ஐட்டங்கள் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்காலையும் லூஸாக இருக்குண்ணே. உன மாதிரி லூஸ் அந்த லூஸாக இதில் கட்ட தெரியும். நம்ம பைட்ஸ் மிக்சர் அதுகள் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் மெயினாக வந்து இந்த பூஞ்சிலாட்டுகள் நீங்கள் ஆர்டருக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளாமே தொகையை எடுக்கலாம். ஓகே, 50, 100, 150 எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கீழே தெரியுற நம்பரை எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்து தரலாம். சரி, அப்படி நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோமே திருப்தியாக மலிவான விலையில் வயிறு முட்டை படிவாக சாப்பிடாது. உண்மையிலேயே எனக்கு இதில் பிடிச்சதுன்னா அமுதா சொல்கிறேன் தெரியா. எனக்கு வந்து பிரெட் ஆம்லெட், 2ஆவது வந்து ஷவர்மா, 3ஆவது வந்து சிக்கன் பன், 4ஆவது நூடுல்ஸ். பட் அந்த ஜூஸ் அந்த உடனே தெரியும். அதுக்கும் சம்பந்தம் இல்லை தான். 2ஆவது டெய்லி சாப்பிட்றது இல்லை டெய்லியா அப்படி வரான். சேம் டு யூ. நான் அதான் அதே உடனே நீங்கள் வாரங்களுக்கு இதே உடனே சாப்பிடுப்பாங்க அப்படின்னா. ஆனால் ஷவர்மாவும் ஈக்குவலாக வரும். இது பிரெட் ஆம்லெட் அது கொஞ்சம் வித்தியாசமான பிரெட் ஆம்லெட் தான். அது என்ன சொல்றது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது சாஃப்டாக இருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. வேணா ட்ரை பண்ணிப்பாங்க. இது உண்மையாக ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இந்த விலைக்கு எங்கேயும் சாப்பிட மாட்டீங்களே. அதுவும் டேஸ்ட்டாக அதான் டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும். வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. குறிப்பாக எங்கே இருக்குன்னு சொன்னால் காக்கதுவிலேருந்து ஓட்டப்படமாக வந்தானே. அதுக்கிட்டேருந்து ஓட்டப்பட சந்தைக்கு போகிறதுக்கு ஒரு 30 மீட்டர் முன்னுக்கு இடக்கு ஒரு கராச்சி ஒன்று இருக்கு. அந்த கராச்சிக்கு ஆப்போசிட்டாக வந்து முஸ்லீம் காலேஜ் ரோடு இருக்குன்னு. அதுக்குள்ள வந்து உஸ்மானியா காலேஜ் தாண்டி வேற கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் தூரத்திலே விளக்கை பக்கம் இருக்கு. என்ன என்ன அங்க ஹலோ டேஸ்ட் இதுல தலங்களா ஹலோ டேஸ்ட் என்ன பட் நீங்க வந்து பிக் பைட் ன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த வண்டில இதுல தான் போடுறது. இதுல வச்சு குடிப்பேன். இதுல தான் போடுறோம் வளமையா. ஓகே, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம இந்த ஆம்லெட் மறந்துடாங்க. ஆம்லெட் ஷவர்மா என்ன ஆம்லெட் மறந்துடாங்க. ஆம்லெட் இல்லடா, என்ன பிரெட் ஆம்லெட் ஷவர்மா மறந்துடாங்க. வேற லெவல்ல இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. முடியுமா வீடியோ? ஓகே, சரி, ஓகே. அவளை வந்து நான் வீடியோ முடிச்சுக்கோ. இங்க ஜெஃப் நாதன் ஸ்கேஸ் அங்க இங்க கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே, see you, tata, bye bye.